குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி 6ஆம் வகுப்பு புவியியல் பாடம் 2 இந்திய பெருங்கடல். இந்திய பெருங்கடல் புவியின் 3வது பெரிய பெருங்கடல் ஆகும். இப்போ இந்த உலகத்தில் 5 பெரிய பெருங்கடல் இருக்குது. அதில் இந்திய பெருங்கடல் பெரிய பெருங்கடல், அது 3வது பெரிய பெருங்கடலாக இருக்குது. இதன் பரப்பளவு எவ்வளோ அப்படின்னா, இதன் பரப்பு சுமார் 70.56 மில்லியன் சதுர கிலோமீட்டர் ஆகும். இவ்வளோ பெரிய பரப்பளவு கொண்டது. இந்தியாவிற்கு அருகாமையில் உள்ளதால் இப்பெருங்கடல் இப்பெயரை பெற்றது. இப்போ இந்தியாவுக்கு இது அருகில் இருக்கிறனால இது என்னன்னு பேர்? இந்திய பெருங்கடல்னு, அதாவது இந்தியாவினுடைய பெயரை வச்சு இந்திய பெருங்கடல் என்று பெயரை பெற்றது. இது முக்கோண வடிவத்தை கொண்டுள்ளது. இதன் வடிவம் முக்கோணம். இப்பெருங்கடல் மேற்கே, இந்த பெருங்கடலுடைய மேற்கு என்ன இருக்குன்னா ஆப்பிரிக்கா கண்டமும், வடக்கு ஆசியா கண்டமும், கிழக்கு ஆஸ்திரேலியா கண்டமும் போன்ற கண்டங்களால் சூழப்பட்டுள்ளது. இப்போ இந்திய பெருங்கடலில் என்னென்ன தீவுகள் இருக்குது அப்படின்னா, அந்தமான் நிக்கோபார் தீவு, லட்சத்தீவுகள், மாலத்தீவுகள், லங்கை, மொரிஷியஸ், யூனியன் உள்ளிட்ட பல தீவுகள் இங்கே காணப்படுகின்றன. மலாக்கா நீர் சந்தி. அப்போ மலாக்கா நீர் சந்தின்றது பார்த்திங்கன்னா இந்திய பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்குதான். இப்போ இந்திய பெருங்கடலில் இந்திய பெருங்கடல்னால் அதுக்கு எல்லையோரம் இருக்குது இல்லையா, எல்லை. அந்த எல்லையோரத்தில் எந்தெந்த கடல்கள் இருக்குது அப்படின்னா, இந்திய பெருங்கடலில் வங்காள விரிகுடா, அரபிக்கடல், பாரசீக வளைகுடா மற்றும் செங்கடல் போன்ற கடல்கள் எல்லையோர கடல்களாக உள்ளன. இப்பெருங்கடலின் ஆழமான பகுதி, அதாவது இப்போ கடலே ஆழமாக இருக்கும், அதில் சில பகுதி ரொம்ப ஆழமாக இருக்கும், அதை தான் அகழின்னு சொல்லுவாங்க. இந்த பெருங்கடலின் ஆழமான பகுதி ஜாவா அகழி ஆகும். இதன் ஆழம் எவ்வளோ அப்படின்னா 7000, அதாவது 7725 மீட்டர் ஆகும். இப்போ பாக் நீர் சந்தி பாக் நீர் சந்தின்னு ஒன்று இருக்குது. அது வங்காள விரிகுடா கடலையும் பாக் வளைகுடாவையும் இணைக்கிறது. தேங்க்யூ சில்ட்ரன். இன்றைக்கி ஹோம்ஒர்க் புக் பேக் 1 மார்க் பண்ணி கொடுக்குறேன். அதை ஹோம்ஒர்க்கு 1 டைம் தவறாமல் எழுதி அனுப்புங்க. தேங்க்யூ.